தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடும் தேர்தல் என்ற நிலைப்பாடும் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். எங்கட அரசியல்வாதிகளே கொஞ்சம் பேர் உடந்தையா போறாங்க, வெளியில வேஷம் போடுறோம், நிறைய வேஷம் போடுறோம். இப்போ தந்தையில் அந்த காலத்தில் இருந்து தான் தான் சொல்லி கொண்டிருக்கணும். ஒன்றும் செய்ததாக காணும். ஆனா இன்றைக்கு ஒரு போராளிக்கு நீங்கள் இதை கேட்கிறப்பட்டு பல சந்தேகப்படுறோம். ஒரு போராளி என்ற குடும்பம் மாவீர குடும்பத்துக்கு வந்தா ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு என்ன செய்தவ ஏது செய்தவ ஒன்றும் செய்யும். தேர்தலை புறக்கணிக்கிறது ஒரு ஆயுதம். அதை சரியா தமிழ் மக்கள் பயன்படுத்தினா ஒரு 1000 வருஷத்துக்கு பலமா இருக்கு. நான் சொன்னேன், இருந்தவை எல்லாத்தையும் கதையும் கேட்டு கேட்டு இப்படியே இருக்கிறோம். நீ புதுசா ஒரு ஆளை போட்டு பார்க்கறது நல்லது. எல்லாரும் ஒரே மாதிரி தானுங்க. சிங்களாக்கள் தான் எல்லாம் அவங்க தங்களை இதைத்தான் பார்த்து கொள்வாங்க. தமிழ் மக்கள் ஜீரணத்தை பார்க்க மாட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு நாளை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ இன்னைக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னால், இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் வந்து அரசியல் என்பது ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. காரணம் வந்து 2024ஆம் ஆண்டு தேர்தல் ஆண்டு என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு. பொதுமக்களை பொறுத்தவரையிலே தேர்தலை புறக்கணிக்க வேண்டுமா அல்லது யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் ஜனாதிபதியாக பெற வேண்டும் என்ற ஒரு குழப்பமான மேலையும் இருக்கிறார்கள். இது சார்ந்து தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போது, அதே வேளை தமிழ் மக்களின் அடிப்படையில் அல்லது தமிழர் என்ற அடிப்படையில் வந்து ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துமே வந்து பலமாக எழுந்திருக்கிறது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடும் தேர்தல் என்ற நிலைப்பாடும் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாட்டின்லாம் வந்து எப்படி இருக்கு? இப்ப நாட்டு நிலைமை கேவலமான நிலைமை போயிருக்கு. அவ்வளோ இப்ப எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நாளாந்தம் தம்பி ஜனம் பெற பொருளாதாரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமே. நாளாந்தம் வெளிநாட்டுக்காரனை தவிர மற்றவங்க வலு கஷ்டத்துல நாளாந்தம் ஒரு நேர சாப்பாடு 2 நேர சாப்பாட்டோட சனம் இருக்கு. ஆனா வெளிநாட்டுக்காரர் நாளாந்தம் கும்மாளம் அடிச்சோன்னு இருக்கு. அரசாங்கம் வந்து சொல்லுது பொருட்களை வெளியெல்லாம் குறைச்சிட்டோம்னு சொல்லி. அதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் விளங்குவையா. இப்ப தேர்தல் ஒரு விஷயம் தோணுதையா, இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்துறது என்பது எவ்வளவு சாத்தியமான? இல்ல அது ஒரு கண்டிப்பா நாங்க செய்ய வேண்டிய ஒரு ஆள். தமிழனுக்குள்ள நாங்கள் என்னதான் குத்துப்பட்டு இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஒரு கடைசி ஒரு சிறு ஒற்றுமையை தான் இருக்கணும்ன்றதை நாங்க கடைசி. ஆனா எங்களுக்கு தமிழ்களமோ அது ஒன்றும் பெற போறதா இல்லை. அது நடக்காத விஷயம். அது இந்த பெரும்பான்மையினம் எங்களுக்கு ஒரு காலம் தர மாட்டோம். விளங்குவையா. நாங்கள் ஏதோ தர்றதை பெற்றுக்கொண்டு அப்படி இருக்கோம், அடிமையினமாக பார்க்குறாங்க. நாங்கள் அதுக்கு உடந்தையா போகக்கூடாது. எங்கட அரசியல்வாதிகளே கொஞ்சம் பேர் உடந்தையா போறாங்க, வெளியில வேஷம் போடுறோம், நிறைய வேஷம் போடுறோம். காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பல பேரன் சொல்லுங்க. நாங்கள் வடமராஜ்யம் சொல்லையா. இப்ப அவர் வந்து தேர்தலை புறக்கணிக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கேன். இல்லை அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் மீளாவே செய்வோம். எல்லாரும் ஒரு நீங்கள் 5 பேர் இருக்கிறீர்கள், 4 பேர் ஒரு பக்கம் நிற்க, நாங்கள் ஒரு ஆள் தனிச்சு ஒரு கை அடிச்சு சத்தம் பெறாது. விளங்குவையா. இப்போ நான் அதுக்காண்டி சொல்ல இல்லை. நான் 15 வருஷம் உள்ளுக்கு இருந்த நான் இதுக்காண்டி போய் வந்தான்னு சொல்ல இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கேட்டதுக்கு பெரிய சந்தோஷப்படுறேன். ஆனால் எங்களுக்குள்ள சிறு ஒற்றுமை தானும் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன பயன்தனம் இருக்கணும். அப்படி தமிழனுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆனா இது அப்படி இல்லை. தம்பி ஒரு பக்கம், நீங்கள் வடக்க, அவர் மேற்க, நான் கிழக்க, மற்றவர் தெற்க. இப்போ என்னண்ட ஐயா எங்களுக்கு ஒற்றுமை இருக்கு. நான் உங்களுக்கு பயப்பட மாட்டேன். நான் உள்ளதை சொல்றேன்.
எங்களுக்குள்ள சிறு ஒற்றுமையான கண்டிப்பா வேணும். ஆனா பொன்னம்பலத்தில் நம்ம நிக்கிறது பிள்ளைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் இதை முங்களாக செய்வோம். கண்டிப்பா முங்களாக செய்வோம். இப்ப யார் ஜனாதிபதியா வந்தால் எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு நன்மை கிடைக்கும்? எவனும் பதவி பட்டம் இதுகளுக்கு வருந்தனையும் இருப்பான். அங்கால இதைத்தான் இந்த காட்டுவான். கட்டியது எங்கட காலம் பொற்காலம் முடிஞ்சுது. நீங்கள் நினைக்கலாம் நான் 98 போய் 2013 வந்தபடியா புரிகின்ற ஆளுண்டு. நான் ஒரு கொமனாத்தான் சொல்றேன். எங்களுக்கு அந்த காலம் எல்லாம் பொற்காலம் முடியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் ஐயா, வெளிநாட்டு எந்த பிள்ளைகளும் 3 பேரும் வெளியிடார். இந்த பிச்சை எடுக்கிறது எங்களோட போராளிகள் செய்த புண்ணியம். ஆனால் இன்றைக்கு ஒரு போராளிக்கு நீங்கள் இதை கேட்குறப்பட்டு பல சந்தேகப்படுற ஒரு போராளி என்ற குடும்பம் மாவீர குடும்பத்துக்கு வந்தால் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறாங்கல்ல. கோழி சமைக்கிறவனுக்கும் பாட்டி போடுறவனுக்கும் காசு கொடுக்குறாங்க. அது உண்மையாக எங்கள் நாட்டில் உண்மையாக ஒரு வெறுக்கத்தக்க செயல். சரியோ ஐயா, நான் உள்ளதை சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன வேண்டும், நான் எல்லா மாடியும் கட்டுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். கட்டியது ஆனால் எந்த இறுதி தீர்ப்பு நான் 74 வயது. என்ன நாங்கள் வாழக்கூடாது, இளம் சமுதாயத்தை வாழ விடவும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்னுடைய விருப்பம். இந்த பொருளாதார நெருக்கடி வந்து எப்படி இருக்கு? பொருளாதார நெருக்கடி இப்ப எல்லாருக்குமே இதுதான்னா, இப்ப விலைவாசியில் வந்து குறையுதுன்ற விலைவாசி குறைஞ்சதா காரணம். இப்ப எல்லாமே வந்து காலம சாப்பாடு இந்த பக்கத்துல அண்ணா கட்டினாரு. முதல்ல 180 ரூபாய்க்கு 7-8 இடியப்பம் கட்டக்கூடியதா இருந்தது. இப்ப ஒரு 6 இடியப்பம் அப்படிதான் வேற கட்டக்கூடியதா இருக்கு. அப்ப எங்களுக்கும் கஷ்டம் தான். நாங்க சம்பளமத்து நிக்கிறோம். எங்களுக்கும் கஷ்டம் தான். இது எங்க எல்லாமே மாறணும்னா யார் ஆட்சி வரணும் மக்கள் திரும்பி ஆட்சிக்கு வர்றது யாரா இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்ல இதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. இதே போல திருவண்ணூர் ரணில் விக்ரமசிங்கவா அல்லது சயித் பிரேமதாசவா இல்ல அன்றகுமார் திசாநாயகா? சஜித் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் இப்போதைக்கு. இப்ப இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமா ஒரு கருத்தை ஓடிக்கொண்டிருக்கானே, தமிழர் ஆளை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துறதுக்கான இது எவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம்? இவ்வளவு காலம் தமிழர் ஒருத்தரமா இதாண்ட ஒரு இது இல்ல தானே, அரசியல் இது இல்லை. யாரு இருந்தாலும் என்ன இல்ல இப்ப தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தினா மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாருங்க? தமிழ் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாரு. தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இப்ப அரசியல்ல அவங்க செய்யறத பார்த்துதான் இதாண்டக்கூடியதா இருக்கு. இப்ப அவங்க மக்களுக்காக செய்து இதாண்ட அர்ப்பணிப்பு இது தானே, அதெல்லாம் வச்சுதான் இதாண்டக்கூடியதா இருக்கு. தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே வந்து குழப்பம் இருக்குதானே. இப்ப எல்லாத்தையும் சமாளிச்சு பொது வேட்பாளர் தமிழ் மக்களுடைய முழு ஆதரவு இருக்கு. அவங்க கேட்கணும். சரி, யோசிக்கதான் விலைவாசி எல்லாம் குறையுதுன்ற அரசாங்க அறிவிப்பு வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? அறிவிப்பு பேருக்கு தான் அறிவிப்பு, நடைமுறையிலே ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. வாயளவு அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலை பயன்படுத்தினோமே தவிர மற்றபடி எதுவும் எங்களுக்கு செய்யறதும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. ஆனா வெங்கட தமிழ்ல வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும் ஒரு கருத்து முன்பு சொல்லிருக்கேன் தானே. அதான் இப்ப தந்தையெல்லாம் அந்த காலத்துல இருந்துதான் தான் சொல்லி கொண்டிருக்கணுமே தவிர மற்றபடி இங்க ஒன்றும் செய்யறதா காணும். தங்களுடைய அரசியல் அலுவல் முடிஞ்சா தங்களை வாட்டை மண்ணை தட்டி போடுவினோம். நாங்க தான் ரோட்டில் கிடக்கோம். இந்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு என்ன செய்தவ, ஏது செய்தவ, ஒன்றும் செய்யுது. அதே நேரத்தில் போய் கலைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அர்த்தமும் இல்லை. அவங்க தங்கட பொக்கட்டையும் தங்கட வீடு வாயிலையும் தங்கட புள்ளிகளையும் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை எங்களுக்கு. இப்ப அடுத்த ஜனாதிபதியாக யார் வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? யார் வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எதையும் செய்ய போறது இல்லை. அவங்க தங்கட மேசையில இருந்துட்டு போக வேண்டிய நாங்களுக்குரிய எங்களுடைய இப்படியே வந்து ஒரு ஜனாதிபதி நல்ல ஒரு தேர்ந்தெடுக்க அப்படின்னு இப்ப ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாச, நரகுமார திசாநாயக் இதுல யார் ஜனாதிபதி வரணும் என்று மக்கள் விரும்பினாங்க? அது எங்களுக்கு சொல்ல முடியாது. இது வந்து வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் எல்லாம் பூச்சாண்டி தான். சரியோ, தெற்கு மக்கள் தான் அவங்கள முடிவெடுக்கிறார்களே தவிர எங்கட தமிழ் மக்கள் யாரும் முடிவெடுக்கிறதா இல்லை இந்த வரைக்கும். அதாவது கிடைச்ச இதுகளை வச்சு கூடி பயன்படுத்தாதார்கள் தான் எங்கட தமிழ் அரசியல் கட்சி. ஒரு சில செய்தாலும் அதை வந்து
மாற்றுக்கணத்துல ஒன்றே பிரச்சனையாக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு நல்ல முறையில் இந்த வரைக்கும் அதாவது எனக்கு இப்போ 30-35 வருஷம் தெரியக்கூடியதாக இதுதான் நடக்கும் 1973ஆம் ஆண்டுலேருந்து இந்த வரைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு. உங்களுடைய அனுபவப்படி வந்து சிங்கள மக்கள் யாரை ஜனாதிபதியாக ஏற்று கொள்வார்கள் நினைக்கிறீங்க? அதை வந்து நாங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா சிங்கள மக்கள் வந்து அவங்க வந்து ஆற விரும்புறாங்களோ அதை தங்கிய போறாங்க. ஒரு மனநிலை, அதாவது ஒரு மனநிலை இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். சில பேர் பொதுவான ஒரு கணிப்பு இருக்கு. இப்ப ரணில் விக்ரமசிங்கவே பிறந்திருக்கணும்ன்றதை சில பேர் விரும்பலாம், அல்லது சயித் பிரேமதாசல் அன்றகுமர சாநாயக்க விரும்பலாம் தானே. எங்களை பொறுத்தவரை ஆறு வந்து அவ்வளவுதான், அவ்வளவுதான். தமிழனுக்கு விடிவு வராது. அதான் 1973ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கு தவிர மற்றபடி இது என்ன நடக்குது. வந்து பொருளாதார நெருக்கடி வந்து என்னென்னு சமாளிக்கிறீங்க? இப்ப அறிவிப்பு வந்து பொருட்கள் வெளியே எல்லாமே குறையுது என்று சொல்றாங்க தானே. இப்ப இந்த அறிவிப்புல நீங்க என்ன பாக்குறீங்க? பொருட்கள விலை குறையுதுன்னு சொல்றாங்களே ஒழிய ஆனா குறைக்கிறதா காணையில. அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் அதை சொல்றாங்க. குறைக்குதுன்னு ஆனா குறைக்கிற 5 ரூபா குறைச்சா 10 ரூபா விட்டுறாங்க. குறையுது நின்று சந்தோஷப்படைக்கு நாளே 10 ரூபா 15 ரூபா கூட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொன்னால் கூடுதலாக சொல்ல போனால் நாங்கள் மக்கள் தான் பாவம். அவங்கள நம்பி எப்படி வாழ்ந்தோன்னு இருக்கிறோம். மக்களுக்கும் சின்ன வயதிலேருந்தே கேள்விப்படுறோம். ஆனால் 5 ரூபா 50 லைன்லேருந்து வேண்டி கூடி இப்போ வந்து 5 ரூபா 50 வேண்டி கூடி இப்போ நாங்கள் பண்ணுறது 60 ரூபா 70 ரூபா அப்படி தான் வருது கட்டம். விலைவாசி கூடிக்கொண்டு இருக்க இன்னும் குறைஞ்சு கொண்டு போகிறதா காணும். ஒரு ஜனாதிபதி என்று சொல்லி சொல்கிறது தான். நான் ஜனாதிபதி என்று சொல்லியல புதுசாக ஒரு ஆளை போட்டால் இல்லை. யார் வந்தாங்க எல்லாம்? இப்போ நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அல்லது வந்து சயித் பிரேமதாச அல்லது அன்றகுமர திசாநாயக்க, இதுல யார் ஜனாதிபதியா? நான் சொன்னேன், இருந்தவை எல்லாத்தையும் கதையும் கேட்டு இப்படியே இருக்கிறோம். நீ புதுசா ஒரு ஆளை போட்டு பாக்குறது நல்ல. ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துறது சாத்தியமா? பொது வேட்பாளராக நிறுத்துறதை விட அனுபவம் உள்ள ஆக்களை இப்ப ஜனாதிபதியா இருக்கிறதாக்களை போடலாம். அதுதான் நாங்க விரும்புறோம். வணக்கம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமா வந்து உங்களுடைய நிலைப்பாடு? தமிழ் ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழரால வந்து பொது வேட்பாளர் நிறுத்துறது என்ற ஒரு கருத்து ஒன்று வந்துருக்கேன். இது சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு வந்து? இதுல உங்களோட கேள்வியே முதலாவது ஒரு பக்கம் சார்ந்துதான் இருக்கு. ஒரு பகுதி முக்காவாசி பகுதி என்ன சொன்னா தேர்தலை நிராகரிக்கிறதுதான் ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் இளைஞர் மட்டத்திலையும் கழிச்சு வந்துருக்கு. முதலாவது கேள்வி இருக்கு இல்லை, இதே ஒரு பக்கம் சார்பான கேள்வி. பொது வேட்பாளர் நிறுத்துறேன்னு சொன்னா இப்ப பகிஷ்கரிப்பு அல்ல தேர்தலை புறக்கணிக்கிற செய்தியை நீங்கள் அப்படியே புதைக்கிறீங்க. இது முதலாவது பிள்ளை. ரெண்டாவது, ஒட்டுமொத்தமா தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஆயுதம் ஜனநாயக போராட்டத்தில் முதலா யாழ்ப்பாணம், வடக்கு கிழக்குல யாழ்ப்பாணம் தான் அறிமுகப்படுத்தினது. 1938ஆம் ஆண்டு நீங்கள் அந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஆயுதத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின. அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினால 2002ஆம் ஆண்டு ஏகப்பிரதிநிதியாக இருந்த தமிழ் விடுதலை புலிகளால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த தேர்தலை புறக்கணித்ததால தமிழ் மக்களுடைய ஒரு ஜனநாயக ஆயுதத்தை நிரூபித்தது. அது கால நீரோட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படாதது. இப்போ கால சூழல்ல மீண்டும் ஒருக்கா ஆயுதம் நீக்கப்பட்ட இனம் ஜனநாயக ரீதியில வீறு கொண்டிருக்க இப்பொழுது மீண்டும் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆயுதம் ஒன்று தமிழ் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது தேர்தலை புறக்கணிக்கிறது. ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ இந்த தீவில சிறுபான்மையினத்தை சேர்ந்த முஸ்லீம் தமிழ் பெற முடியாது, பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் தான் பெறலாம். எனவே இதை புறக்கணித்தான போட்டா என்ன தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கும் இது சார்பில்லை. இதை நாங்கள் உலகம் உங்களுக்கு தெரியும், இதை உலகுக்கு சொல்லக்கூடிய காலம் வந்து வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய ஒட்டு மொத்தமாக முழு பேருக்கும் தேர்தலை புறக்கணிப்புன்னா என்ன சும்மா வெறுமனை சொல்லக்கூடாது. அது ஒவ்வொருவருடைய வாக்காளருடைய நுனி நாக்குக்கும் போக்குற போற அளவுக்கு நீங்கள் கொண்டு வச்சிருக்கணும். அது இதுதான் நோக்கம். இதுக்கு வல்லரசுகளால் அல்லது இலங்கை அரசு என்ற நிகழ்ச்சி நிரலுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கிற சில தமிழ் பிரதிநிதிகள், தவிர்க்க முடியாமல் தேர்வு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் பொது வேட்பாளர் ஒன்றை காட்டி இந்த தீவில் இருக்கிற பிரச்சனையை காப்பாற்றுறதுக்காக ஒரு பக்கம் சோரம் போயிருக்கணும். உண்மையிலேயே ஒட்டுமொத்தமா நீங்க நாங்கள் துணிவா கதைக்க எல்லாருக்கும் துணிவு இருக்கு. கதைக்க முடியாத ஒரு பிரச்சனை தேர்தலை புறக்கணிக்கிறது ஒரு ஆயுதம். அதை சரியா தமிழ் மக்கள் பயன்படுத்தினா ஒரு 1000 வருஷத்துக்கு பலமா இருக்கலாம். பொருளாதார நெருக்கடி வந்து எப்படி இருக்கு? பொருளாதாரம் கஷ்டம், பார்க்க செலவு உழைக்கிறது காணாது. எல்லாம் சாமந்த கட்டில்லாம கூட எல்லாமே பிரச்சனை நாட்டுங்களை சேர்ந்தாலே. ஆனால் இப்போ விலைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பு அடிக்கடி அரசாங்கம் சொல்லிக்கொண்டு தானே இருக்கு. இருந்தாலும் காணாது. பழைய நிலைமையில தரட்டும். உழைப்படம் குறைவு. அதோட எல்லா சாமானும் என்ன சாமான் வாங்கலாம் சொல்லுவாங்க. வாழ்க்கை செலவு கஷ்டப்பட்டு
இப்போ முந்தின மாதிரி தொழிலும் இல்லை, தொழிலெல்லாம் குறைஞ்சிட்டு. இப்ப இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு கருத்து ஒன்று வெளிவந்துருக்கு தானே. இப்ப இது சம்பந்தம் மக்கள் மத்தியில் என்ன நிலைப்பாடு இருக்கு? அவங்கள பற்றி பெருசா ஜனம் நடக்க போகக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து போறாங்க தானே. சும்மா அந்த காலப்பகுதிக்கு தங்கள் வாரத்துக்காண்டி வந்து வீடு வீடாக ஓட்டு வாங்கி போட்டு தங்களை பிரச்சனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் எங்களை வாழ்க்கையை நாங்கள் தானே பார்க்கணும். இப்ப வந்து இப்ப அடுத்த ஜனாதிபதியாக வந்து யார் வந்தார் நல்ல முன் நினைக்கிறீங்க மக்கள் அடிப்படை, அல்லது சிங்கள மக்கள் மத்தியில இன்னார் ஜனாதிபதியா வந்தா நல்ல முன் விஷயம்? எங்களுக்கு யார் வந்தாலும் சயித் பிரேமதாசர், ரணில் விக்ரமசிங்க, ரோமன் இதுல 3 பேர்ல வந்து யார் ஜனாதிபதியா வரணும் சிங்கள மக்கள் விரும்பினார்? அவங்களுக்கு அவங்க டாக்கள் அவங்களுக்கு வர்றது நல்லதானே. அவங்க யாரா இருந்தாலும் அவனுக்கு அவங்க கூடுதலா அதான் விரும்புவாங்க. தமிழ் மக்களுடைய நிலப்பட என்னவா இருக்கும்? தமிழ் யாருடைய தெரிவாரு? ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாசர், இதுல எல்லாரும் ஒரே இதுதான். எங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். எங்களுக்கு சிங்களாக்கள் தான் எல்லாம். அவங்க தங்களை இதைத்தான் பார்த்துக் கொள்வாங்க. தமிழ் மக்கள் ஜெனத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க தங்களை இதுவும் தங்களை சிங்கள மக்களையும் தான் பார்த்துக் கொள்வாங்க. தெரியும். நாங்கள் அவங்கள பற்றி ஒன்றும் கணக்கு போடலாம்.